மதுரை செல்லூர் பகுதியில் செயல்படும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அலுவலர்கள் அலட்சியமாக பணியாற்றுவதால் மக்கள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், அங்குள்ள நிலவரம் குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. மதுரை செல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு முகாம் இன்று நடைபெற்று வருகின்றது. இந்த முகாமிற்கு செல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் முதியவர்கள், தாய்மார்கள், பொதுமக்கள் அதிக அளவில் வந்து வருகை தந்திருக்கிறார்கள். இந்த முகாமுக்கு மகளிர் உதவித்தொகை பதிவு செய்தால் விரைவாக பணம் வழங்கப்படும் என தகவல் பரவியதால் இந்த முகாம் நடைபெறும் அந்த மண்டபத்திற்கு ஒரே நுழைவாயில் உள்ள அந்த மண்டபத்தில் முண்டியடித்துக் கொண்டு பெண்கள் மற்றும் கர்ப்பிணிகள், தாய்மார்கள், அந்த முதியவர்கள் செல்லக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கூட்டத்தில் உள்ளே செல்ல முடியாமல் குழந்தைகளுடன் வந்த தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணிகள், முதியவர்கள் மிகுந்த சிரமங்களுக்கு ஆளாகினார்கள். மேலும் அந்த மண்டபத்திற்கு செல்ல முடியாதவர்கள் வெளியே அந்த வெயிலில் காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குழந்தைகளுடன் வந்த பெண்கள் மற்றும் முதியவர்கள் போதிய அந்த அடிப்படை வசதிகள் அந்த மண்டபத்தில் செய்யப்படாதன் காரணமாக குடிநீர் உள்ளிட்ட இருக்கைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதனால் இந்த கூட்டத்திற்கு வந்த பெண்கள் அமர இருக்கைகள் இல்லாமல் தரைகளிலும் பல மணி நேரமாக நின்று கொண்டும் தங்களது கோரிக்கைகள் மனுவை வழங்குவதற்காக நிற்கக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மக்களின் கூட்டத்திற்கு ஏற்ப தேவையான வசதிகள் செய்யப்படாதால் பெரும்பாலான பெண்கள் தங்களது மனுக்களை சுவர்களில் வைத்து, அந்த இருக்கைகள் இல்லாதனால் சுவர்களில் வைத்து எழுதக்கூடிய அந்த நிலையும் அங்கு அந்த அவல நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. முகாமுக்கு வந்திருந்த அரசு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் பெண்கள் கைக்குழந்தைகளுடன் அந்த கர்ப்பிணிகள் காத்து கொண்டிருப்பதை கூட பொருட்படுத்தாமல் அவர்கள் வந்து செல்போன்களில் பேசிக்கொண்டும் மேலும் டீ மற்றும் வடைகளை அவைகளை சாப்பிட்டுக் கொண்டு அலட்சியமான வகையில் வந்து சாவகாசமாக அந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த முகாமிற்கு வந்த பெண்கள் மற்றும் முதியவர்கள் அவர்களுக்கு தேவையான அந்த சேவைகளை பெறுவதற்கு சந்தேகங்களை கேட்டால் அவர்களை வந்து இங்கு செல்லுங்கள், அந்த மாடிக்கு செல்லுங்கள் என அந்த அலைக்கழித்து வரும் அந்த சூழலும் அங்கு நடைபெற்று வருகிறது. மேலும் அந்த முகாமில் வந்து குறிப்பாக பல்வேறு அந்த சேவைகள் தொடர்பான காவல்துறை, வங்கி, இ சேவை உள்ளிட்ட பல்வேறு அந்த கோரிக்கைகள் அடங்கிய அந்த முகாம்கள் வந்து அந்த தனியார் திருமண மண்டபத்தின் 2ஆம் தளத்தில் நடைபெற்றதால் முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணிகள் வந்து அந்த படிகளில் 2வது தளத்திற்கு படிகளில் ஏறி செல்லக்கூடிய அந்த சூழலும் இருந்து வருகிறது. இனி வரும் நாட்களில் நடைபெறும் இந்த முகாம்களில் போதிய அந்த இடவசதி மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும். முறையான அந்த காற்றோட்ட வசதிகளுடன் கூடிய அந்த முகாம்களை, சிறப்பான முகாம்களை ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் மக்கள் நலன் சார்ந்து அந்த சேவை மனப்பான்மையுடன் அந்த பணியாற்றக்கூடிய அலுவலர்களை பணியமர்த்தப்பட வேண்டும் என்பது அந்த அங்கு வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் பெண்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. பராசக்தி, தகவலுக்கு நன்றி நாகேந்திரன்.